Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். எக்ஸசைஸ் 12.1 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ரேஷியோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா 2 டிஃப்ரெண்ட் பர்சன் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ராம், அதே மாதிரி இன்னொரு பையனோட பேர் வந்து ஷாம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களோட ஹைட்ஸை நான் வந்து கம்பேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ராமோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. அதே மாதிரி ஷாமோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நான் வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணுவேன், அதாவது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்பேன். 150 மைனஸ் ஆஃப் 120 எவ்வளோ கிடைக்கும்? 30 சென்டிமீட்டர். அப்படின்னா ராம் வந்து ஷாமோட வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் டாலராக இருக்கான் அப்படின்றத வந்து இது மூலமாக நான் வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து டெரைவ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கம்பேரிசன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு கிராஸ் ஹாப்பர் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆண்ட் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த ஆண்டோட லென்த்தையும் இந்த கிராஸ் ஹாப்பர் லென்த்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து கம்பேர் பண்ணுவேன், அதாவது கிராஸ் ஹாப்பரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு ஆண்டோட லென்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் நம்ம வந்து பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இன்னொன்று தேர்டு, இப்போ தேர்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்க, சரிங்களா? இப்போது ஒரு பைக்கோட காஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 50,000 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன், 50,000 ரூபாய். இதே மாதிரி சைக்கிளோட காஸ்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ₹5,000. ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ்னா என்னது? சப்ராக்ஷன். ரெண்டுக்கும் நீங்கள் வேல்யூஸை வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 45,000 ரூபாய் வந்து கிடைக்கும். அதாவது 50,000ல் 5,000 கழிச்சிங்கன்னா 45,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 2 வெஹிக்கல் இஸ் 45,000 rupees. ஸோ இப்படி சொல்கிறதோட இன்னொரு வகையில் நான் வந்து சொல்லலாம், அதாவது காஸ்ட் ஆஃப் பைக் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு வேல்யூவை நான் வந்து டிவைட் பண்ணுறேன். காஸ்ட் ஆஃப் பைக் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 50,000. காஸ்ட் ஆஃப் சைக்கிள் 5,000. இங்கே 30 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 50/5. திரும்ப இதை வந்து 5னால என்னால் டிவைட் பண்ண முடியுமா? ஸோ பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 50 divided by 5 is 10. 5 divided by 5 is 1. அதாவது 10/1 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ இதை நான் ரேஷியோவில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டுட்டு, அதாவது இங்கே இந்த பைக்கு பதிலாக நான் வந்து இஸ்டு போட்டுக்கலாம். கீழே இருக்க 1 வந்து நான் வந்து ரைட் சைடில் வந்து எழுதிடுறேன், சரிங்களா? ஸோ 10:1. ஸோ இந்த 10:1 எதை வந்து குறிக்குதுன்னா இதுதான் வந்து ரேஷியோ, சரிங்களா? ஸோ ரேஷியோ வந்து குறிக்குது. ஸோ இது மூலமாக என்ன நம்மளுக்கு வந்து தெரியுது, அதாவது பைக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு சைக்கிளோட ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மடங்கு அத்தனை மடங்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம், பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ரேஷியோ, சரிங்களா? ஸோ இது மூலமாக என்ன டெரைவ் பண்ணுறோம்? காஸ்ட் ஆஃப் பைக் இஸ் 10 times. ஸோ இங்கே 10 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 10 times காஸ்ட்லியர் தேன் பைசைக்கிள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக கிடைக்கிற வேல்யூவோட இந்த மாதிரி சொல்லும் போது அது வந்து ஒரு சென்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரேஷியோ வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது ரேஷியோ அப்படின்னா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஷியோ அப்படின்னா பொதுவாக என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கம்பேரிசன் பை டிவிஷன். இங்கே வந்து நம்ம வந்து டிவிஷன் வந்து அப்ளை பண்ணுவோம் ரேதர் தேன் டிஃப்ரென்ஸ் ஆர் சப்ராக்ஷன். கம்பேரிங் பை டிவிஷன், அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டிவிஷன் வந்து கேரி அவுட் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னது? ரேஷியோ. ரேஷியோ வந்து பொதுவாக எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டு சிம்பிள். ஸோ இந்த 2 டாட் இப்படி பிளேஸ் பண்ணிங்கன்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க? இஸ்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது 10:5, 2:3 இந்த மாதிரி. ஸோ ரேஷியோஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்கணும், அதாவது 10:1 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் வந்து கிடையாது, 1:10 வந்து கிடையாது, சரிங்களா? அதாவது இங்கே இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து மேட்டர், சரிங்களா? 10:1 இஸ் நாட் ஈக்குவல் டு 1:10. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து 10 மடங்கு, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு தான், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே எப்பயும் ஈக்குவலாக வந்து இருக்காது. 10:1 வந்து எப்போ ஈக்குவலாக வந்திருக்கும்? 10:1 இருந்தால் ஈக்குவலாக வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும்.